வெல்கம் டு அவர் சேனல் பைவைஸ் அகாடமி. ப்ரீவியஸ் கிளாஸில் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அண்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் லாஜிக்கல் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் அண்ட் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக பார்க்கலாம். பேசிக்ஸ்லேருந்து நம்ம கண்டினியூ பண்ணுறோம் பைத்தன் ஃபுல் ஸ்டாக் கிளாஸ். ஸோ டெய்லி வந்து ஜஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஈஸியாக வந்து பைத்தன் ஃபுல் ஸ்டாக்கை வந்து கற்றுக்கலாம். ஓகே, இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட், ஆர், நாட். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா அண்ட் ஆப்ரேட்டர் கிளியராக புரியும். A = 10 அண்ட் B = 4, A ≠ B அண்ட் B லெஸ் தென் ஏன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ரெண்டுமே நமக்கு ட்ரூவாக இருக்கிறதுனால அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது ட்ரூ அப்படின்னு சொல்லி ரிட்டன் ஆகிருக்கு. ஓகேவா? A ≠ B தான் அண்ட் B லெஸ் தென் A தான். ரெண்டுமே வந்து நமக்கு ட்ரூ. நெக்ஸ்ட்டு வந்து A = B அண்ட் B லெஸ் தென் A அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா அண்ட் ஃபால்ஸா? இப்போ நமக்கு நல்லா செக் பண்ணி பார்த்தோன்னா தெரியும். A = B அப்படிங்கிறது நமக்கு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ட்ரு கொடுக்கும்போது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் ஆயிரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, நாட் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ A நாட் அப்படிங்கிறது நான் எப்படி செக் பண்ணி காமிக்கிறேன். A = 3 அண்ட் B = 3 அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 வேல்யூ கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக நாட் NOT அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நாட் A = 3 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா A = 3 தான். ஸோ நாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு இதில் வந்து எப்படி ரிட்டன் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரிட்டன் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இப்போ பாருங்கள், கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரிட்டன் ஆயிடுச்சா? அவ்வளோதான். நாட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணும்போது ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸுன்னு வரும், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூன்னு வரும். அவ்வளோதான். ஸோ இப்படி மாதிரி ஆப்போசிட்டில் யோசிச்சுக்கிட்டிங்கன்னா கிளியராக புரிஞ்சிடும். அவ்வளோதான். இப்போது ஆர் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, அண்டு பார்த்துட்டோம், நாட் பார்த்துட்டோம். ஆர் அப்படிங்கிறது எய்தர் ஒன் வந்து நமக்கு ட்ரூவாக இருந்தால் கூட ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துக்கும். ஏன்னா இது வந்து அடிஷன் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் மூலமாக நமக்கு பெர்ஃபார்ம் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவ்வளோ நேரம் வந்து ரெண்டு கண்டிஷனுமே வந்து எனக்கு ட்ரூவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆரை பொறுத்தளவுக்கு ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த நீடுமே இல்லை. எதர் ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூன்னு வந்துடும், இல்லைனா ரெண்டுமே ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூன்னு வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு A = B ஆர் B லெஸ் தென் A அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இது ரெண்டுமே ட்ரூ தான், ட்ரூன்னு ரிட்டன் ஆயிருக்கு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐடென்டிட்டி ஆப்ரேட்டரை பொறுத்தளவுக்கு 2 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, இஸ் அண்ட் இஸ் நாட். இந்த ரெண்டும் எப்படி நமக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஆப்ஜெக்டை ரெப்ரசன்ட் பண்ணி ஒர்க் ஆகும். ஆப்ஜெக்ட்னால் வேறு ஒன்றுமே இல்லை, ஐடி தான். ஓகேவா? ஐடி அப்படிங்கிற ஐடி ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனு ப்ரீவியஸாகவே நம்ம பார்த்துருப்போம். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னால், பர்டிகுலராக இந்த பிளேஸ் தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறதுக்காக, சேம் பிளேஸில் தான் இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட் பிளேஸில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறதுக்காக ஐடி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போது A = 2 அண்ட் B = 10 அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் எடுத்துக்கிறோம். இந்த 2 வேரியபிளுமே வேறு தான். ஓகேவா? ஸோ A = 2 அண்ட் B = 10 ரெண்டுமே வேறு வேரியபிள்ஸ் அண்ட் வேறு வேல்யூஸ். பிரிண்ட்டில் நான் A is B அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது A is B அப்படின்னா 2 ஈக்குவலாக இருக்கா, ரெண்டோட ஆப்ஜெக்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டிருக்கோம். ரெண்டோட ஆப்ஜெக்ட்ஸும் ஈக்குவல் கிடையாது, வேறு. ஒன்று வேரியபிள்ஸ் ஈக்குவலாக இருக்கணும், இல்லைனா வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்கணும்.
அப்போ தான் ஆப்ஜெக்ட்ஸ் நமக்கு ஈக்குவல் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு A = 3 அண்ட் B = 3ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ 3 அப்படிங்கிறதுனால போத் ரெண்டுமே ஒரே ஐடியை தான் ரெப்ரசன்ட் பண்ணும். ஏக்கும் அதே ஐடி தான், பிக்கும் சேம் ஐடி தான் ரெப்ரசன்ட் ஆகும். நீங்கள் ஐடி ஆஃப் அப்படிங்கிறத போட்டு செக் பண்ணிங்கன்னா ரொம்ப கிளியராக புரிஞ்சிடும். ஐடி ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா 3க்கும் ஒரே ஐடி தான், ஐடி ஆஃப் பி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா BA ரெண்டுமே சேம் ஐடியில் தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால நமக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் ஆயிருக்கு. இது நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. சேம் வேல்யூஸாக இருக்கிறதுனால மட்டும்தான் சேம் ஐடியில் ரெண்டுமே ஒர்க் ஆகுது. அப்படி இல்லைனா ரெண்டுமே செப்பரேட் ஐடிஸில் தான் நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதோட ஆப்ஜெக்ட்ஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால மட்டும் ட்ரூ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரிட்டன் ஆயிருக்கு. ஓகேவா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் ஆப்ஜெக்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கா இல்லை டிஃபராக இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணலாம். இஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஈக்குவலாக இருந்தால் நமக்கு வந்து ட்ரூன்னு ரிட்டன் ஆகும். ஈக்குவலாக இல்லை அப்படின்னா ஃபால்ஸுன்னு ரிட்டன் ஆகும். ஈக்குவலாக இருக்கிறது ஐடி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்னா இது வந்து இப்போ ஒரு சிங்கிள் வேல்யூ அப்படின்னா அது ஓகே. பட் சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொன்னால் ரெண்டு வேல்யூஸுமே ஈக்குவலாக இருந்தாலும் நமக்கு வந்து இஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் ட்ரூன்னு சொல்லி ரிட்டன் ஆகாது. ஏன்னா வந்து ரெண்டு வேல்யூவையுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொன்னால் கிடையாது. அசைன் பண்ணும்போது மட்டும்தான் ஈக்குவல் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு A = 1 2 3ன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு டேட்டா டைப்பில் வேல்யூஸை எடுத்திருக்கோம். அதே மாதிரி B = 1 2 3ன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா A is B அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக இது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி தான் ரிட்டன் பண்ணும். இந்த ரெண்டுக்குமே வந்து ஐடி டிஃபராக இருக்கிறதுனால. அப்போ இதை எப்படி வந்து ஈக்குவலாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் A = B அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? A = B அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏவும் பியும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. A = B அப்படின்னா பியில் இருக்க வேல்யூ தான் என்ன பண்ணும்? ஏக்கு அசைன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ A = B அப்படின்னா என்ன அர்த்தம்? A = B. ஓகேவா? ரெண்டுமே வந்து ஒரே வேல்யூவாக நமக்கு சேஞ்ச் ஆகிடும். ஐடி செக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ ஐடி ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது எனக்கு ஒரு ஐடி பிரிண்ட் ஆகிருக்கு அண்ட் ஐடி ஆஃப் பின்னு கொடுக்கும்போது ஒரு ஐடி பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ரெண்டுமே சேம் ஐடியாக மட்டும்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம A = B அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிட்டோம். அதனால் ரெண்டுமே சேம் வேல்யூவாக இருக்குது அப்படிங்கிறதுனால சேம் ஐடி நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் A is B அப்படின்னு கேட்கும்போது ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஓகே, இதில் இஸ் நாட் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இஸ்னால் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆப்ஜெக்டாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறோம்ல. இதுக்கும் ஆப்போசிட் தான் இஸ் நாட். இப்போ இஸ் நாட் அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன ஆகும் அப்படின்னா மாறி சொல்லும். ஓகேவா? ட்ரூனா ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ்னா ட்ரூ அப்படிங்கிற மாதிரி ரிட்டன் ஆகும். அவ்வளோதான். இது ஒரு டைம் செக் பண்ணுங்கள். நீங்கள் செக் பண்ணிட்டு உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு A = பைத்தான் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பைத்தான் அப்படிங்கிறதுல அந்த ஸ்ட்ரிங்கில் Y அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணணுனாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ்குள்ளே நம்ம செக் பண்ணணுனாலும் செக் பண்ணிக்கலாம். இப்போ A = ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே 1 2 4 5 6 அப்படிங்கிற மாதிரி ஒரு வேல்யூ வச்சுருக்கோம். இதில் 2 in A அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். 2 வந்து ஏக்குள்ளே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கேன். இருக்குது அப்படிங்கிறதுனால ட்ரூன்னு சொல்லி ரிட்டன் ஆகுது. இதே மாதிரி வேல்யூஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இல்லாத ஒரு வேல்யூவை செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபால்ஸுன்னு ரிட்டன் ஆயிரும். அண்ட் சேம் டைம் நாட் இன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா ட்ரூனா ஃபால்ஸுன்னு வரும் அண்ட் ஃபால்ஸ்னா ட்ரூ அப்படிங்கிற மாதிரி ரிட்டன் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர் பார்க்கலாம். பிட்வைஸ் ஆப்ரேட்டரை பொறுத்தளவுக்கு வேல்யூஸ் வந்து கால்குலேஷன் வந்து பிட்வைஸாக நமக்கு கணக்காகும். ஓகேவா? 0s and 1s மூலமாக நமக்கு ஒர்க் ஆகி ஒரு அவுட்புட் தரும். இது எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேம் அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறது அந்த மாதிரி இடத்துலையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ 6 and 2 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். அண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஆண்டுங்கிறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அண்ட் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் வந்து நமக்கு என்ன மென்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னால்
மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போது 6 அண்ட் 2ங்கிறனால 2க்கு எல்சிஎம் எடுத்திருக்கோம். சேம் அதே டைம் 6க்கும் எல்சிஎம் எடுத்திருக்கேன். 2 அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு 10 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. 6க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 110 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. பிட்வைஸ் கால்குலேஷனை பொறுத்தளவுக்கு 8 பிட் வந்து பேசிக்காக இருக்கும். ஸோ 0010 அண்ட் 110க்கு முன்னாடி ஒரு 0 சேர்த்துருக்கேன். இது வந்து நீங்கள் எக்ஸஸாக 0வும் போட்டுக்கலாம். பட் நான் வந்து இதோட ஸ்டாப் பண்ணியிருக்கேன், கால்குலேஷனுக்கு நீட் இல்லை அப்படிங்கிறதுனால. ஸோ 0வும் 0 தான். 1ம் மல்டிப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ, அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் தான். ஸோ 1ம் 1 0வும் 1ம் 0. ஓகே, பேஸ் 2 அப்படிங்கிறதுனால 2^0 × 0 = 0. 1 எடுத்திருக்கோம். ஸோ 1 அப்படிங்கிறதுனால 2, அவ்வளோதான். வேறு எதுவும் வேல்யூஸ் இல்லை, அதனால் இதோட நமக்கு முடியுது, அவ்வளோதான். இதுதான் வந்து சிம்பிளாக பிட்வைஸ் கால்குலேஷன் சொல்லுவோம். தேங்க்யூ.